பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இறையருளால் முழு குர்ஆன் தஃப்சீர் வகுப்பினுடைய தொடரில் இப்போது நாம் 78வது பக்கத்தை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 78. இதில் நாம் இரண்டே வசனங்கள் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம், ஒரே ஒரு தலைப்பில். அதுக்கு முன்னாடி முந்தைய பக்கம் 77வது பக்கத்தினுடைய 4 செய்திகள் என்ன, அதாவது அனாதை சொத்துக்களை பற்றியான விஷயங்கள் வந்தது. 77A முதிர்ச்சியின் போது அவர்களுடைய சொத்தை ஒப்படையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். 77B பரம்பரை சொத்தில் ஆண் பெண் எல்லாருக்கும் பங்கு இருக்குன்னு சுருக்கமாக சொன்னான். 77C உறவினர்களையும் ஏழைகளையும் சொத்துக்களை பங்கு வைக்கும் பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள், அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க நல்லதெல்லாம் சொன்னான். அடுத்து 77D அனாதைகளுடைய சொத்துக்களை சட்டவிரோதமாக அநியாயமாக சாப்பிடாதீங்க, நரகத்தை தான் நெருப்பை தான் நீங்கள் வயிற்றில் கட்டிக்கிறீங்க நல்லதெல்லாம் எச்சரித்தான். இதன் பின்னணியில் சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த நிலை விட்டு நம்ம சமூகத்தை பாதுகாப்பானாக, நம்மை பாதுகாப்பானாக. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து 78வது பக்கம் யூசிக்குமுல்லாஹ் என்பது பிரபல்யமான வசனம் 11, 12 2 வசனங்களை பார்க்க போகிறோம், 4 பாயிண்டராக பார்க்க போகிறோம். இந்த 2 வசனம் ஒரே செய்தியை தான் சொல்லுது. யார் யாருக்கு எவ்வளோ சொத்து பத்து, தாய்க்கு எவ்வளோ, தந்தைக்கு எவ்வளோ, கணவனுக்கு எவ்வளோ, மனைவிக்கு எவ்வளோ, பிள்ளைகளுக்கு எவ்வளோ, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை சகோதரர்கள் யார் யாருக்கு எவ்வளோ சொத்து வருதுங்கிறத பற்றி தான் இந்த 2 வசனங்கள் பேசப்போகுது. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு நம்ம இதில் பெரிய விளக்கங்களை காட்டிலும் யாருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இது. மொழிபெயர்ப்பை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், இருந்த போதிலும் மொத்தமாக அது பேராகிராஃபாக நம்மளுக்கு வரும். அது ஒன் பை ஒன்று நம்ம பார்ப்போம். கடைசியாக உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு குறிப்பாக எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த குர்ஆன் பகுதியை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அதில் யார் யாருக்கு எவ்வளோங்கிறது கொஞ்சம் பாயிண்டாக புல்லட் பாயிண்டாக உங்களுக்கு நான் கடைசி இன்ஷா அல்லாஹ் புரிய வைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மைண்டில் ஏற்றுறதுக்கு. அதை நீங்கள் இந்த பிடிஎஃப் மூலயமா நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதை நம்ம இதை பார்ட்டிஷன் பண்ணி பிரிக்கிறோன்னா 78A பரம்பரை சொத்தில் குழந்தைகள் சந்ததிகளுக்கு என்ன, குழந்தைகள் மீன்ஸ் பிள்ளைகளுக்கு என்ன அப்படிங்கிறது. 78B நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பெற்றோர்களுக்கான பங்கு பற்றி அடுத்த அல்லாஹ் தஆலா பேசுகிறான். 78C தெரிஞ்சுக்க போகிறது கணவன் மனைவியுடைய பங்குகளை பற்றி பேசப்படுது. அடுத்து 78D கலாலா உறவினர்களுடைய பங்குகள், அதாவது சகோதரர்கள்லாம் அதில் வந்துடுவாங்க. அவங்களுடைய பங்குகள்லாம் என்னங்கிறத பற்றி இப்போ பேசப்பட போகிறது. ஓகே, இது ஒன்றா பார்க்க போகிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين فإن كن نساء فوق 2 فلهن ثلثا ما ترك وَإِن كَانَتْ وَاحِدَةً فَلَهَا النِّصْفُ. இதுதான் நம்ம பாயிண்டராக படிக்கிறோம். சொல்லுக்கு சொல் பார்க்குறதாக இருந்தால் யோசிக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான். ஃபியவுலாதிக்கு உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு சட்டங்களை சொல்கிறான். லிذكر مثل هذه الأنثيين ஆணுக்கு பெண்களை போன்று 2 பெண்களை போன்ற பங்குண்டு. அப்போ ஆணுக்கு பெண்களை விட 2 மடங்கு பங்குண்டு. ஃபயன்குன நிசாஅன் பெண்கள் பெண்களாக இருந்தால், அதாவது சந்ததிகள் பெண்களாக இருந்தால், எந்த பெண்களாக ஃபௌகஸ்னை 2 பெண்களுக்கு மேலாக பிள்ளைகள், இறந்தவருடைய பிள்ளைகள் 2க்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகளாக இருந்தால் ஃபலஹுன்ன அவர்களுக்கு உண்டு சுலுசா மா தரக் இறந்தவர் விட்டு சென்றதிலிருந்து 3/2 பாங்கு. அப்போ 2/3 ஆஃப் ஹிஸ் வெல்த், அவருடைய சொத்துக்களில் 3/2 பங்கு உண்டு. வயகானத் வாஹிதத்தன் இறந்தவருக்கு ஒரே ஒரு பெண்ணாக இருந்தால் ஃபலஹ நிஸ்ஃப் அவருடைய சொத்துல பாதி அவளுக்கு கிடைக்கும். நான் அதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, உங்கள் சந்ததியில் ஆணும் பெண்ணும் இருந்தால் ஒரு ஆணுக்கு 2 பெண்களுக்குரியது போன்ற பாகம் உண்டென்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான். அப்போ 2 பெண்ணுக்குள்ளது ஒரு ஆணுக்கு, அப்போனா ஆணுக்கு பெண்ணை விட டபுளாக கிடைக்குது. உங்கள் சந்ததிகளாக அவர்கள் ஆணின்றி பெண்களாகவே இருந்து அவர்கள் இருவராகவும் அல்லது 2க்கு அதிகமானவராக இருந்தால், எத்தனை பேர் இருந்த போதிலும் சரி, அதாவது அவர் இறந்தவர் விட்டு சென்ற சொத்தில் 3/2 சமமாக அடைவார்கள். 2 பெண்களோ அல்லது 2க்கு மேற்பட்ட பெண்களோ இருந்தால் 3/2 பாகத்தை அவங்க அடைஞ்சுக்குவாங்க. அதை அவங்க பிரிச்சுக்கணும். ஒரே ஒரு பெண்ணாக இருந்தால் அவளுக்கு இறந்தவர் விட்டு சென்றதிலிருந்து பாதி சொத்து அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே சட்டம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்தினுடைய விவரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வசனம் இறக்கியாரில் போகிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்காங்கிறதையும் நம்ம முதல்ல தெரிஞ்சு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அதை குறிப்பிடுறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அதாவது ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, அதாவது கிட்டத்தட்ட மரணத்துக்கு சற்று முன்பு என்னை ரசூலுல்லாஹும் அபூபக்கரும் நடந்தே என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ பனு சலமா கோத்திரத்தார்களோடு நான் இருந்தேன். அப்போ நான் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஒது செஞ்சுட்டு அந்த ஈரமான அந்த கையெல்லாம் ஈரமாக இருக்கும்ல, அதை வச்சு நான் மயக்க நிலையில் இருந்தேன். உடம்பு சரியில்லாத நிலையில் நான் மயக்க நிலையில் இருந்தேன். என் மேலே தெளித்ததுக்கப்புறம் தான் எனக்கு நினைவு திரும்பியது.
அப்போ வந்து ரசூல்லா என்ற நல்லா விசாரித்தாங்க. அப்போ நான் வந்து கடைசி கட்டத்தை நான் அடைய போகிறேங்கிறத உணர்ந்துட்டு என் சொத்துக்களை நான் என்ன செய்ய அப்படின்னு ரசூல்லா கிட்ட கேட்டேன். அப்போ தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குனா, நீங்கள் இறக்குறவங்களுடைய சொத்துல ஆணுக்கு எவ்வளோ பெண்ணுக்கு எவ்வளோ, இந்த 2 வசனத்தை அல்லாஹ் அப்போ தான் இறக்குனான்னு சொல்லி அவங்களே அறிவிக்கிறாங்க. சரியா? இது ஒரு செய்தி. இன்னொரு ரீதியில் இது இறக்கப்படுவதற்கு இன்னொரு சம்பவமும் காரணமாக இருக்கிறதாக இன்னொரு அறிவிப்பில் வருது. திரும்பிதில் 2092 திரும்பிதில் 2092 ஹதீஸாக இருக்குது. அதாவது ஒரு பெண்மணி சாத் பின் ரபி என்பவரினுடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறது. யாருக்கான? சாத் பின் ரபி, என்னுடைய கணவர் இறந்த சாத் பின் ரபியுடைய 2 பெண் பிள்ளைகள் இருக்குது. அவர் இறந்துட்டார். எங்கே இறந்தார்? உஹது போர்க்களத்தில் உங்களோட போர் செய்ய வந்து அவர் இறந்துட்டார். அதே மாதிரி அவருடைய சகோதரர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, அவருடைய சொத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. நான் இருக்கிறேன், அது போக எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்குது, அதை அவர் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. எதையுமே அவர் விட்டு செல்லலை. பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கல. எனக்கு கொடுக்காதது இருக்கட்டும், என் பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கல. அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு நான் திருமணம் முடிக்க வைக்க வேண்டிய நிலையெல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லாத நிலையில் என் பிள்ளைங்க இருக்கிறாங்களே, கணவர் இறந்துட்டாரு, அவருடைய சகோதரர் இப்படி வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்லும் போது தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யக்தில்லாஹு ஃபீ தாலிக், அல்லாஹ் உன் விஷயத்தை தீர்ப்பளிப்பாமா, அதாவது உனக்கு எவ்வளோ பிள்ளைகளுக்கு எவ்வளோங்கிறது அல்லாவே சொல்லுவான், நம்ம வந்து காத்திருப்போம் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஃபனஸலத் ஆயத்துல் மீராஸ், இந்த வசனத்துக்கு ஆயத்துல் மீராஸ் என்று சொல்லப்படும். மீராஸ்னா வாரிசுரிமை. அப்போ வாரிசுரிமை எனக்கூடிய அந்த சட்டத்தை கொண்டு அந்த வசனம் இறங்கியது. எப்படி ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் தைன் அப்படின்னு சொல்கிறோம், பிரபலியமான முக்கியமான வசனங்கள். அது மாதிரி ஆயத்துல் மீராஸ் என்று சொல்லப்படும். இந்த மீராஸுடைய வசனம் இறக்கி அருளப்பட்டது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எடுத்து சொத்தெல்லாம் அபகரிச்சார்ல, அந்த அம் என்று சொன்னால் அந்த இறந்தவருடைய சகோதரர் அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த 2 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளை இருந்தால் 3/2 பங்குன்னு சொன்னால, அல்ல 3/2 அவருடைய சொத்துல 3/2 பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். மனைவிக்கு 8/1 பங்கு நீங்கள் கொடுக்கணும். மீதி எது இருக்குதோ அது உனக்கு, சகோதரன் இதில் அது அவங்களுக்கு பங்கு போக மீதி உள்ளதான் உனக்கு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. திரும்பி இதில் 2092 ஹதீஸாக வருது. அப்போ ஒரு சம்பவத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சம்பவங்களை முன்வைத்து அந்த வசனங்கள் இறக்கி அருளப்பட்டதுங்கிறது நம்ம மாஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்லுவாங்க, பாருங்க, அல்லாஹ் ஒரு தந்தையை விடவும் எவ்வளோ வந்து அக்கறை உள்ளவனாக அடியார்கள் மீது இருக்கிறான். அதாவது பிள்ளைகள் விஷயத்தில் தந்தைகள், தாய் தந்தைகள் தான் ரொம்ப அக்கறையாக என் பிள்ளைக்கு இது சேர்க்கணும் அது சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் இங்கே வசிய செய்கிறான். உங்கள் பிள்ளை விஷயத்தில் அல்லாஹ் வசிய செய்கிறான். நீங்கள் இறந்ததுக்கப்புறம் ஆண் பிள்ளைகளுக்கு இவ்வளோ, பெண் பிள்ளைகளுக்கு இவ்வளோ, மனைவிக்கு இவ்வளோன்னு சொல்லி அடுத்த வசனத்து மூலமாக அல்லாஹ் வந்து எல்லா வசியத்தையும் அவனே செய்கிறான். அப்போ அல்லாஹ் தன் அடியார்கள் மீது, படைப்பினங்கள் மீது எவ்வளோ பரிவுள்ளவனாக, அக்கறை உள்ளவனாக, இறக்கமுள்ளவனாக இருக்காங்கிறது புரிஞ்சுக்க முடியுங்கிறதையும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த இடத்துல பதிவு செய்வாங்க. மாஷா அல்லாஹ். அதோடு சேர்ந்து ஒரு ஹதீஸை இங்கே குறிப்பிடுறாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக, எந்த அளவுக்கு அல்லாஹ் அடியார்கள் மீது அக்கறை உள்ளவன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த ஹதீஸை நம்ம ஆல்ரெடி கூட சொல்லியிருக்கிறோம். அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அவங்களுடைய பச்சளம் பிள்ளை வந்து காண போயிடுச்சு. அதுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் என்ன சொல்லி கட்டி தழுவி எடுத்து அரவணைச்சு அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து ரொம்ப நேரம் ஆகுது. உடனே அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து அந்த பிள்ளையை அரவணைச்சு அந்த பெண்மணி வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கேட்டாங்க, இந்த தாய் பிள்ளையை காணன்னு தேடி இப்போ கிடைச்சதுக்கப்புறம் அப்படியே இறக்கத்தோட கண்ணீரோட அந்த பாசத்தோடு அரவணைச்சு பாலுட்டக்கூடிய இந்த தாய் அந்த பிள்ளையை நெருப்புல தூக்கி போடுவாளா அப்படின்னு கேட்டாங்க. வாய்ப்பே இல்லை, போட மாட்டா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க. இதை விடவும் அல்லாஹ் தனது அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய இறக்கத்தை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்கிறத ஒரு குறிப்பாக சொல்லுவாங்க. சரி, இதை தாண்டி இனிமேல் நம்மளுக்கு இந்த வசனத்தில் தஃப்சீரே வரப்போகிறதில்ல. வார்த்தை விளக்கம் என்ன, வார்த்தை அர்த்தம் என்ன, யாருக்கு என்ன பங்குங்கிறத பற்றி மட்டும் தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா? இதை நம்ம பார்த்துட்டோம். இந்த சொல்லிட்டேன்னா, உங்கள் சந்ததியில் ஆணும் பெண்ணும் இருந்தால் ஒரு ஆணுக்கு 2 பெண்ணுக்குரியது போன்று பாகம் உண்டென்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான். உங்கள் சந்ததிகளாகிய அவர்கள் ஆண் இன்றி பெண்களாக மட்டும் இருந்து அவர்கள் இருவர்களாக அல்லது இருவருக்கும் மேற்பட்டவர்களாக இருந்தால், எத்தனை பேர் இருந்த போதிலும் அவர் இறந்தவர் விட்டு சென்றதிலிருந்து 3/2 சமமாக அவர்கள் பெறுவார்கள். ஒரே ஒரு பெண்ணாக இருந்தால் இறந்த சொத்திலிருந்து பாதி அவ பெறுவா அப்படிங்கிறதா முதல் கட்டம். அடுத்தது பி பாயிண்டர், பெற்றோருக்கு என்னங்கிறது அடுத்த அதில் சொல்கிறான். வலியபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா ஸுதுஸு مما ترك إن كان له ولد فإن لم يكن له ولد وورثه أبواه
فلأمه الثلث فإن كان له إخوة فلأمه السدس من بعد وصية يوصي بها أو دين آباؤكم وأبناؤكم لا تدرون أيهم أقرب لكم نفعا فريضة من الله إن الله كان عليما حكيما ஃபலியபவைஹி அவருடைய தாய் தந்தைக்கு லிகுல்லி வாஹித் மின்ஹுமா தாய் தந்தை 2 பேர்ல யாரா இருந்தாலும் சரி ஒவ்வொருவருக்கும் தாய் தந்தை அப்போ இறந்தவருக்கு தாய் தந்தை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே எவ்வளோ கிடைக்கும் அசுதுஸ் 1/6 பேரண்ட்ஸ் கிடைக்கும் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி மீமா தரக்கு இறந்தவர் விட்டு போனதில்லை ஈன்கானலாக அவருக்கு பிள்ளை இருந்தால் 1/6 கிடைக்கும் இறந்தவருக்கு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு 1/6 தான் கிடைக்கும் இப்படி புரியுற மாதிரி சாதாரண வார்த்தையில நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபைல்ல மெகுல்லஹு வலதுன் இறந்தவருக்கு பிள்ளை இல்லைன்னா வரிசை அபவாகு அப்போ வாரிசுகளாக தாய் தந்தையே வந்துடுவாங்க ஏன்னா பிள்ளை தான் இல்லையே அப்போ ஃபலி உம்மிஹி அம்மாவுக்கு எவ்வளோ கிடைக்கும் சுலுஸ் 1/3 கிடைச்சிரும் 33% அளவு கிடைச்சிரும் அப்படி அதை விட டபுளாக கிடைச்சிது ஃபைன் கானலஹு இஹ்வத்துன் சகோதரர் இருந்தார்னா சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க இது வரைக்கும் அதோடு வந்து முடியுதா ஃபைன்கல்லாஹ் இஹ்வத்துன் சகோதரர் இருந்தார் இறந்தவருக்கு சகோதரர் இருந்தால் ஃபலி உம்மிஹி சுதுசு சகோதரருக்கும் சொத்து போக போகுதுங்கிற அடிப்படையில் அம்மாக்கு 1/6 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான்லாம் மீம்பாது வசியத் யூசி அபிஹா உதயனின் அதாவது இறந்தவர் 1/3 பொது வசிய செய்யலாம் நம்ம சொன்னோம்ல நன்மை நாடி பள்ளிக்கோ மதரசாக்கோ ஏழை மக்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அந்த மாதிரி அவர் வசியத்துன்னு சொன்னார் அந்த வசியத்தெல்லாம் நிறைவேற்றி அல்லது அவர் மீது கடன் இருக்குன்னு அந்த கடன்லாம் நிறைவேறினதுக்கப்புறம் அந்த பொதுவாக இதெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு எல்லாத்தெல்லாம் சொல்கிறேன் அதையும் இடையில சொல்லிக்கிறான் அடுத்த விஷயத்துக்கு வர்றேன் ஆபாவுக்கும் அபனாவுக்கும் உங்கள் தந்தைகளோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ லா ததுரும் நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபன் பலனளிப்பதில் உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்கள் அவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அதாவது தந்தை இறந்தால் பிள்ளைக்கு சொத்துவது பிள்ளை இருந்தால் தந்தை சொத்துவது அல்ல யாரை மூத்தாக்கும் யார் சொத்து மூலமாக யாருக்கு பலன் தருவான் யாரோட சொத்து யாருக்கு அதிகமாக பலன் தரும் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது அதை அல்லாஹ் சொல்லிக்கிறான் ஓகே ஃபரீதத்த மின் அல்லாஹ் சரி இப்படி பங்கு வைக்கணும் அல்லாஹ் சொல்கிறானே இது ஏதோ ஓகே அல்லாஹ் சொல்கிறான் பார்க்குறோம் அப்படியா நாங்கள் சரி முயற்சி செய்கிறோம் அது இல்லை ஃபரீதத்த மின் அல்லாஹ் இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்த சட்டமாகும் ஃபர்தான சட்டமாகும் இப்படி நீங்கள் பங்கு பிரிக்கணுங்கிறது ஃபர்தான சட்டமாகும் எவ்வளோ தெளிவாக சொல்கிறான் பாருங்கள் மற்ற கடமையோட அல்லாஹ் ஃபர்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தினோன்னு இல்லையோ தனக்கான கடமைகள் விஷயத்தில் ஹஜ் உம்ரா நோன்பு ஜக்காத்து மற்ற விஷயங்களில் அல்லாஹ் சொல்கிறான் இதில் நீங்கள் குறை செஞ்சிடக்கூடாது ஃபரீதத்த மின் அல்லாஹ் அடியார்கள் விஷயத்தில் நீங்கள் நியாயமாக இவ்வாறு நீங்கள் பங்கு வைப்பது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட ஃபர்தான சட்டத்திட்டமாகும் இன்னல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் கான அலீமன் ஹக்கீமா நன்கு அறிந்தவனாக ஞானமிக்கவனாக இருந்தால் தன்னுடைய ஞானத்திலிருந்து கல்வியிலிருந்து யார் யாருக்கு எவ்வளோ போகணுங்கிறத புரிஞ்சு யுகம் முடிவு நாள் வரைக்கும் இது பொருந்தும்ங்கிற அடிப்படையில் அந்த சட்டத்தை தந்திருக்கு அதை நீங்கள் பேண வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் உங்களில் இறந்தவருக்கு சந்ததியும் இருந்து தாய் தந்தையும் இருந்தால் தாய் தந்தை ஒருவருக்கும் இறந்தவர் விட்டு சென்ற சொற்றில் 1/6 உண்டு இறந்தவருக்கு வாரிசு இல்லாமல் தாய் தந்தைகளே வாரிசுகளாக ஆனால் தாய்க்கு 3/1 தான் கிடைக்கும் அது 3/1 உண்டு மற்ற 2 தந்தையை சாரும் அது சொல்லாமல் இருந்துச்சுல பிராக்கெட்டில் போகிறாங்க அப்போ மீது 2 இது எங்கே போகணும் நம்ம கேட்குறோம்ல அதான் மற்ற 2 தந்தையை சாரும் இத்தகைய நிலைமையில் இறந்தவருக்கு பல சகோதரர்கள் இருந்தால் தாய்க்கு 1/6 தான் கிடைக்கும் மீதமுள்ளது தந்தையை சாரும் அதுவும் நேரடியாக வசனத்தில் சொல்லப்படல இது புரிதல் இப்போ மீதமுள்ளது தந்தையை சாரும் ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் தாய்க்கு 1/3 உண்டு இவை அனைத்துனா மேலேருந்து சொல்லப்பட்ட மகனுக்கு மகளுக்கு எல்லாம் இவ்வளோ நேரமாக சொல்லப்பட்ட எல்லா சட்டமும் எப்போ செயல்படுத்தப்படணும் வசியத் எனும் மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னரே மீதமுள்ள சொத்தில் பங்கு பிரிக்க வேண்டும் உங்கள் தந்தைகளோ அல்லது உங்கள் சந்ததிகளோ இவர்களில் உங்களுக்கு பயனளிப்பதில் நெருங்கியவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஆகவே இவை அல்லாஹ்வினால் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளன நிச்சயமா அல்லாஹ் மிக அறிந்தவனாக ஞானமுடையவனாக இருக்கிறான் ஆகையால் அவன் விதித்த சட்டத்தின்படி பங்கிட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான் சரியா இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் என்னதான் செய்யணும் திரும்ப உட்காந்து பொறுமையாக பார்த்து மனசில் ஏற்றணும் அடுத்ததை படிப்போம் இப்போ இன்ஷா அல்லாஹ் 3rd பாயிண்ட் வந்துட்டோம் கணவன் மனைவியுடைய பங்குகளுக்கு வந்துட்டோம் அல்லாஹ் அப்போ யாரை பற்றி மட்டும் இப்போ சொல்லப்பட்டுச்சு பிள்ளைகள் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை தாய் தந்தை இதெல்லாம் பற்றி சொல்லப்பட்டது ஓகே இப்போ அடுத்து கணவன் மனைவியை பற்றி பேசுகிறேன் அடுத்து சகோதரர்களை பற்றி பேசுவோம் அதோட இது முடிஞ்சிருது ஓகே وَلَكُمْ نِصْفُ مَا تَرَكَ أَزْوَاجُكُمْ إِنْ لَمْ يَكُنْ لَهُنَّ وَلَدٌ فَإِنْ كَانَ لَهُنَّ وَلَدٌ فَلَكُمُ الرُّبُعُ مِمَّا تَرَكْنَ مِنْ بَعْدِ وَصِيَّةٍ يُوصِينَ بِهَا أَوْ دَيْنٍ
وَلَهُنَّ الرُّبُعُ مِمَّا تَرَكْتُمْ إِن لَّمْ يَكُن لَّكُمْ وَلَدٌ فَإِن كَانَ لَكُمْ وَلَدٌ فَلَهُنَّ الثُّمُنُ مِمَّا تَرَكْتُم من بعد وصية توصون بها أو دين. இதை மட்டும் பார்த்துருவோம். ஓகே, வழக்கும் நிஸ்வமா சரக் உங்களுக்கு, அதாவது ஆண்களை பார்த்து இடத்துல பேசுகிறோம். வழக்கும் நிஸ்வமா சரக் அஸ்வாஜுக்கும், அதாவது கணவன் இழந்தா மனைவிக்கு என்ன, மனைவி இறந்தா கணவனுக்கு என்ன, அடுத்து அந்த விஷயத்துக்கு கொண்டு அது அடுத்த வசனமாக சொல்கிறோம். ஓகே, அப்போ சந்ததிகளை பற்றி பேசி இப்போ கணவன் மனைவிக்கானதை பேசுகிறோம். வழக்கும் ஆண்களாகி உங்களுக்கு நிஸ்வமா சரக் அஸ்வாஜ், உங்கள் மனைவிகள் இறந்துட்டாங்கன்னா அவங்க விட்டு போனதுலேருந்து ஹாஃப் பாதி கணவனாகி உங்களுக்கு உண்டு. எப்போ இல்லம் எக்குள்ளஹுன்ன வலது, அந்த பெண்களுக்கு, அதாவது பிள்ளை இல்லைனா, இறந்த பெண்ணு பெற்றெடுத்த பிள்ளை இல்லைனா உங்களுக்கு பாதி கிடைச்சிடும். ஃபைன்கான லஹுன்ன வலது, இறந்த அந்த பெண்ணுக்கு பிள்ளை இருக்குன்னா, அவங்க மூலமாக பெற்ற பிள்ளை இருக்குன்னா ஃபலக்கும் ரூபு, உங்களுக்கு 4/1 தான் கிடைக்கும், பாதி கிடைக்கும். ஏன்னா பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அப்போ 4/1 தான், கால்வாசி தான் உங்களுக்கு கிடைக்கும். மிம்மா சரக்குன மிம்பாத வசியத்து யூஸ் நபி ஹவுதேன், அதாவது அந்த பெண் செஞ்ச வசியத்து அல்லது கடன், அந்த பெண் மீது கடன்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நிறைவேற்றிய பிறகு உங்களுக்கு கால்வாசி தான் கிடைக்கும். பிள்ளை இல்லைன்னா அரைவாசி உங்களுக்கு கிடைச்சிடும். அதான் சந்ததி இல்லைங்கிற அடிப்படையில். ஓகே, இது ஆணுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். உலகுன்னா ருபோ மீமா சரத்தும், அதாவது இப்போ ஆண் இறந்துட்டா பெண்ணுக்கு எவ்வளோ, உலகுன்னா ருபோ, இன்னும் அவர்களுக்குன்னா பெண்களுக்கு மனைவிகளுக்கு கால்வாசி கிடைக்கும். மீமா சரத்தும், நீங்கள் இறந்துட்டீங்கன்னா, நீங்கள் விட்டுட்டு இறந்து போனதுக்கு பிறகு இல்லம் எக்குள்ளக்கும் வலது, உங்களுக்கான பிள்ளை இல்லைன்னா கால்வாசி அவளுக்கு கிடைக்கும். வெயின்காலருக்கும் வலது, உங்களுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னா ஃபலகுன்ன சுமன், அவளுக்கு 8/1 தான் கிடைக்கும். பொதுவாக ஆணுக்கு என்ன சொல்கிறான், அதில் பாதி தான் பெண்ணுக்கு சொல்லுவான். சந்ததி இல்லாமல் ஒய்ஃப் இறந்தால் ஆணுக்கு பாதி கிடைக்குது, சந்ததி இருந்தால் கால்வாசி கிடைக்குது. ஆனால் பெண்ணை பொறுத்த வரைக்கும் சந்ததி இல்லைன்னா கால்வாசி கிடைக்குது, சந்ததி இருந்துச்சுன்னா 8/1 தான் கிடைக்கும், அப்படியே பாதி ஆயிடுது. ஓகே, ஃபலகுன்ன சுமுன், பிள்ளைகள் இருந்த நிலையில் அந்த பெண்கள் ஆண்கள் இறந்தால் அந்த மனைவிகளுக்கு 8/1 தான் கிடைக்கும். ஏன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. மீம்மா சரக்கு, நீங்கள் விட்டு செஞ்சதுலேருந்து. அதே மாதிரி மீன்பாது வசியத்தை தூசனபி ஆகுது, நீங்கள் செஞ்ச வசியத்துக்கெல்லாம் பிறகு உங்கள் மீதான கடன் எல்லாம் நிறைவேற்றின பிறகு தான் பொதுவாக சொத்து பிரிக்கணும். இவர் கடன் நிறைய வச்சுட்டு போனால் சந்ததிகள் மட்டும் சொத்து அனுபவிக்கிறேன்னு அர்த்தம் இருக்குது. கடன் வாங்கினவங்க இருக்கிறாங்களே, அல்லது இவர் செஞ்ச வசியத்துங்கிறதே நிறைவேற்றப்படணும். வசியத்துங்கிறது 3/1 தான் பொதுவாக செய்கிறது அனுமதி இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் செஞ்சார்னா அது செய்யப்படும். ஓகே, இதை படித்தா இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ பிராக்கெட்டோடு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிய வைப்பாங்க பாருங்கள். உங்கள் மனைவிகள் இறந்து அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் அவர்கள் விட்டு சென்ற சொத்தில் உங்களுக்கு பாதி கிடைக்கும். ஓகே, அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலோ அவர்கள் விட்டு சென்ற சொத்தில் கால் பாகம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே அது இன்னும் பாதி ஆயிரும். ஓகே, பாதி கட்டாயிரும் பிள்ளை இருக்கிறனால. அதுவும் அவங்களுடைய மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னரைங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாத நிலைமையில் நீங்கள் இறந்து விட்டால், ஆண்களை பார்த்து பேசுகிறோம், நீங்கள் இறந்துட்டீங்க, உங்கள் மனைவிகளுக்கு எவ்வளோ கிடைக்கும், நீங்கள் விட்டு சென்றதுலேருந்து கால்வாசி, கால் பாகம் தான் கிடைக்கும். ஓகேங்களா, பிள்ளைங்களாம் இல்லாட்டியா, அது உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால், உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் விட்டு சென்ற சொத்தில் 8/1 பாகம்தான் அவர்களுக்கு உண்டு. அதுவும் உங்கள் மரண சாசனத்தையும் கடனையும் கொடுத்ததுக்கப்புறம் நல்லாத்தெல்லாம் சொல்கிறான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். கலாலா உறவினர்களுடைய சட்டம்னு சொன்னால் கலாலா, இந்த வார்த்தை தான் கலாலா. இதை பற்றி அடுத்த அதில் சொல்கிறேன். இதோடு தான் இந்த சட்டங்கள் எல்லாமே நிறைய பெறுகிறது. இது என்ன, وَإِن كَانَ رَجُلٌ يُورَثُ كَلَالَةً أَوِ امْرَأَةٌ وَلَهُ أَخٌ أَوْ أُخْتٌ فَلِكُلِّ وَاحِدٍ مِّنْهُمَا السُّدُسُ فَإِن كَانُوا أَكْثَرَ مِن ذَلِكَ فَهُمْ شُرَكَاءُ فِي الثُّلُثِ مِن بَعْدِ وَصِيَّةٍ يُوصَى بِهَا أو دين غير مضار وصية من الله والله عليم حليم. அல்ஹம்துலில்லாஹ். இதோடு முடியுது. வயின் கேன ரோஜனுன், ஒரு ஆண் இருந்தால், யூரசு கலாலத்தன், வாரிசு இல்லாதவராக அவர் இருக்கிறார். வயின்கான ரோஜுனு யூரசு கலாலத்தன், வாரிசு இல்லாத நிலையில் ஒருவர் இருந்தால், அவிம்ராத்தன், அல்லது ஒரு பெண் இருக்கிறாங்க. ஓகே, வலஹு, வாரிசுகள் இல்லை, ஒரு ஆணோ பெண் இறக்குறாங்க, வாரிசு இல்லை. வலஹு அஹுன், ஆனால் அவருக்கு சகோதரர் இருக்கார். அவ் உஹ்துன், அல்லது சகோதரி இருக்கிறார். அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், ஃபலிகுல்லி வாஹித் மின்ஹும், அந்த சகோதரிகளுக்கு அஸ்ஸுதுஸ், 6/1 கிடைக்கும், 1/6, 6/1 கிடைக்கும். ஃபைன்கானு அக்ஸாரா மின் தாலிக், ஒருவர் இருந்தால் 6/1. ஃபைன்கானு அக்ஸாரா மின் தாலிக், ஒருவருக்கு மேற்பட்ட சகோதரிகள் இருந்தால், ஃபஹும் ஷுரக்கா ஃபி ஸுலுஸ், 3/1 பங்கில் அவர்கள் பங்குதாரர்களாக ஆயிடுவாங்க. 3/1 பங்கு அப்படின்னா 1/3,
ஓகே, அந்த 1/3 அவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அப்படியே அவங்களை பிரித்து கொடுத்துடணும். இதுவும் எப்போ மீம்பாது வசியத் யூசாபிஹா உதயனின் கடன்லாம் இருந்தால் அதை நிறைவேற்றின பிறகு அவரோட வசியத்தில் நிறைவேற்ற பிறகு வாரிசே இல்லைன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துடணும். வசியத்தை கைர முதாரி நஷ்டம் ஏற்படுத்தாத நிலையில் அவங்களையும் அல்லா தஆலா அனுசரிக்கிறாங்க அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது அல்லா தஆலா சொல்லுவோம். வசியத்தை மீனல்லாஹ், இந்த சட்டங்கள் ஃபரீதத்தை மீனல்லான்னு சென்ற வசனத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய உபதேசமாகவும் இது இருக்கிறது. அதுக்காக ஆப்ஷனல் உபதேசம் இல்லை, ஃபர்தான உபதேசமாக இருக்கிறது. அல்லாஹு அலீமுன் ஹலீம், அல்லாஹ் நன்கறிந்தவனாக மிகவும் சகிப்புத்தன்மையுடையவனாக அல்லா தஆலா இருக்கிறான். அந்த அல்லாவை கோபப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள், அந்த சட்டத்தை சரியான முறை நிறைவேற்றுங்கள் அல்லா தஆலா சொல்ல வரான். ஓகே, இதை படிங்க, ஃபுல்லாக படித்தா புரிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். தந்தை, பாட்டன், பிள்ளை, பேரன் ஆகிய இவங்க தானே அசல் வாரிசுனா யாரு? பிள்ளைகள் அல்லது தந்தை, பாட்டன், பேரன், இவங்க தான் அசல் வாரிசுகள். ஓகே, அப்போ தந்தை, பாட்டன், பிள்ளை, பேரன் ஆகிய வாரிசுகள் இல்லாத ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இறந்து அவர்களுக்கு ஒரே ஒரு சகோதரன் அல்லது ஒரே ஒரு சகோதரி இருந்தால் எவ்வளோ சொன்னோம்? ஒவ்வொருவருக்கும் இறந்தவர் விட்டு சென்ற சொத்தில் இருந்து 1/6 பாகம் உண்டு, 1/6 உண்டு. இதற்கு அதிகமாக, அதாவது ஒருவருக்கு மேற்பட்ட சகோதரரும் சகோதரிகள் அல்லது 2 சகோதரிகள் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட 2 அல்லது அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா சொத்தில் 1/3 பாகத்தில் 1/3 3/1 பாகத்தில் அவர்கள் அனைவரும் சமமாக இருப்பாங்க. அந்த 1/3 வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அப்படி பிரித்து கொடுத்தணும். அதில் ஆண்களுக்கு 2 பங்காக கொடுக்கணும், பெண்ணுக்கு 1 பங்காக கொடுக்கணும். எப்போலாம் இப்படி பிரித்து கொடுக்குறோமோ அப்போ ஆண் பெண் இருந்தால் ஆணுக்கு 2 கொடுக்கணும், பெண்ணுக்கு 1 கொடுக்கணும். அது பொதுவான, அது அல்லாஹ்வுடைய சட்டம். இதுவும் அவருடைய மரண சாசனம், கடன் ஆகியவற்றை கொடுத்த பின்னரே. எனினும் இந்த கடன் மற்றும் மரண சாசனத்தால் வாரிசுகள் எவருக்கும் நஷ்டம் ஏற்படாதவராக இருக்க வேண்டும். அப்போ அதை அனுசரித்து கொள்ள வேண்டும். எனினும் இந்த கடன் மற்றும் மரண சாசனத்தால் வாரிசுகளில் எவருக்கும் நஷ்டம் படுத்தாதவாறு இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நல்ல உபதேசமாகும். அல்லாஹ் மிக அறிந்தவன், பொறுமையுடையவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அந்த அடிப்படையில் எல்லாரையுமே அனுசரித்து இது வந்து பங்குகள் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஓகேயா, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் சொன்ன ஒரு இது பின்னாடி வருது, நான் காட்டுறேன். திரும்ப இதை மட்டும் லைட்டாக பாயிண்ட் மட்டும் ரீகால் பண்ணிட்டு இப்போ நான் கன்க்ளூஷன் காட்டுறேன். நெக்ஸ்ட் பேஜில் 78A பரம்பரை சொத்தில் பிள்ளைகளுக்கு எவ்வளோன்னு சொன்னான், குழந்தைகள் மீன்ஸ் பிள்ளைகளுக்கு எவ்வளோன்னு சொன்னான். 78B பெற்றோர்களுடைய பங்கு சொன்னான். 78C கணவன் மனைவியோட பங்கு சொன்னான். மாஷா அல்லாஹ். 78D சகோதரர்களுடைய பங்கு, அதாவது வாரிசு இல்லாதவங்க இறந்து போய் சகோதரர்கள் மட்டும்தான் அவங்களுக்கான பங்கு என்னன்னு சொன்னான். ஓகேங்களா, இதுதான் பொதுவானது. அப்போ சகோதரர்கள் இந்த மேலே 3 லிஸ்ட்டில் வரமாட்டாங்க சார். வாரிசை இல்லாட்டி தான் சகோதரர்கள் பொதுவாக வர்றாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் நுணுக்கங்கள் இருக்குது. ஆண் பிள்ளை இல்லாத சந்தர்ப்பத்துலேயும் அவங்க வர்றாங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நுணுக்கங்கள் இருக்குது. இது மேலோட்டமான சட்டம் தான், சரிங்களா? இதில் வந்து நம்ம முதல்ல தரோவாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் கன்க்ளூஷன் கொடுக்குறேன். இப்போ பிள்ளைகள், இப்போ நம்ம படித்து முடித்ததை ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஜஸ்ட் லைக் ஒரு இமேஜில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, பிள்ளைகளுடைய பங்கு என்னங்க? இப்போ நம்ம படித்தது ரிவிஷன் மாதிரி அதை எடுத்துக்கிறேங்க. ஆணும் பெண்ணும் இருந்தால் ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளை விட 2 மடங்கு கிடைக்கும். அதாவது ஒரு ஆணுக்கு 2 பெண்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பங்காக கிடைக்கும். லிதக்ரி மிஸ்ல் ஹஸில் உன்சையின். இது வந்து அல்லாஹ்வுடைய பொதுவான ஒரு நியதி, சரிங்களா? இதில் சில பேர் நினைக்கலாம், கேட்கலாம், என்ன இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, பெண்களுக்கு சொத்து அப்படிங்கிறத பற்றியான பேச்சே இல்லாத காலகட்டத்தில் அல்லாஹ் பெண்களுக்கு சொத்து சொல்லியிருக்கிறான். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதுலேருந்து நம்ம புரியணும், இவ்வளோ நீண்ட பல வருடங்களுக்கு பிறகு தான் பல நாடுகளில் பெண்களுக்கான சொத்துரிமையை கொடுக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு இந்த உலகத்திலேயே, இப்போ இந்த காலகட்டத்திலேயே. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் அல்லாஹ் வந்து இந்த சொத்துக்களை கொடுத்துருக்காங்கிறது ஒன்று. சரி, ஏன் அல்லாஹ் அதில் வந்து சரிசமமாக கொடுக்காம ஆணுக்கு 2 பங்கு கொடுக்குறான்னா, செலவு செய்கிறத, சம்பாதிக்கிறத, குடும்பம் நடத்துறத, குடும்பத்தை பாதுகாக்கிறத, எல்லாரையும் காப்பாற்றுற பொறுப்பை எல்லாத்துல யார்கிட்ட கொடுத்துருக்கான்? ஆண்ட தான் கொடுத்துருக்கான். நீ தான் பெற்றவங்களை பார்த்துக்கணும், நீ தான் மனைவியை பார்த்துக்கணும், நீ தான் பிள்ளையை பார்த்துக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் செலவினங்கள் என்பது ஆணுக்கு தான் இருக்குது. அதனால தான் அந்த காலத்துலேருந்து பெண்களுக்கு யாருமே சொத்து கொடுக்கல. ஜாகிலியா காலத்தில் சரி, இன்றைக்கும் கூட உலகத்தில் நிறைய நாடுகளில் நீண்ட காலங்களாக ஏன் பெண்களுக்கு சொத்து கொடுக்காம இருந்தாங்கன்னா, நாங்கள் தானே பொறுப்பு அவங்களுக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு நியாயத்தை அவங்க சொல்லிக்கிட்டாங்க. இருந்தாலும் அது பெண்களுக்கான பாதிப்பாக தான் இருந்தது. இருந்தாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது? ஆண் தான் ஒரு செலவினங்களுக்கு பொறுப்பெடுத்திருக்கான். இருந்தாலும் ஒரு தன்மானத்தோடு ஒரு பெண் வாழ்வதற்கு, ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு, அல்லது சில நிர்பந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பெண்ணுக்கும் ஒரு சொத்து இருக்குங்கிற அடிப்படையில் அல்லாஹ் அதில் பாதி கொடுக்க சொல்கிறேன். அதுவே அவங்களுக்கு போதுமானது. என்ன சொல்கிறது, மோர் தென் எனஃப் தான் இன்ஷா அல்லாஹ். அது ஏன்னா எந்த ஒரு பெண்ணுமே ஒரு ஆணை சார்ந்து தான் இருப்பாள், தந்தையை சார்ந்தோ அல்லது கணவனை சார்ந்தோ தான் இருப்பாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. அல்லது பிள்ளையை சார்ந்து இருப்பாங்க வயதான காலத்தில். அப்படி தான் அல்லாஹ் வந்து வச்சிருக்கிறாங்கிறது இங்கே வந்து குறிப்பிடத்தக்கது, மறந்துடக்கூடாது. ஸோ ஓகே, அப்போ ஆணுக்கு பெண்ணை விட 2 பங்கு இருக்குங்கிறது முதல் பாயிண்ட். 2வது, பெண் பிள்ளைகள் மட்டும் இருந்தால் என்ன வந்துச்சு? இதெல்லாம் நம்ம 11 வசனத்தில் படித்தோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்கள் இருந்தால் அவர்கள் 3/4 2/3 பெறுவாங்க. ஒரு பெண் மட்டும் இருந்தாங்கன்னா பாதி பெறுவாங்கன்னு படித்தோம். ஓகே, ஞாபகம் இருக்குல்ல? அடுத்து தாய் தந்தை பங்கை பற்றி அடுத்து நம்ம பார்த்தோம்.
அது எப்படி? அதுவும் 11 வசனத்திலே படித்தோம். சந்ததி பிள்ளைகள் இருந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் 1/6 பங்குன்னு சொன்னோம். சந்ததி இல்லாட்டியா தாய் தந்தை மட்டுமே வாரிசாக இருந்தாங்க. அப்போ புள்ள இருந்துச்சுன்னா தாய் தந்தை மட்டும் இருக்கிறாங்க. அதை இறந்தவருக்கு புள்ள என்ன சொல்கிறோம்? பிள்ளைகள் இருந்தால் தாய் தந்தைக்கு எவ்வளோ? 6/1 கிடைக்குது. ஓகே. அப்படியே பிள்ளைகள் இல்லாட்டியா இறந்தவருக்கு பிள்ளைகளே இல்லாமல் தாய் தந்தை மட்டும் இருந்துச்சுன்னா தாய்க்கு 3/1 அப்படிங்கிறத சொன்னோம். மீத உள்ள தந்தைக்கு போகும். ஓகே. மீத உள்ள தந்தைக்குங்கிறது வசனத்தில் சொல்லப்படுது. புரிதல். ஓகே. அதே மாதிரி சகோதரர்கள் இருந்தால் தாய்க்கு 6/1 இறந்தவருக்கு பிள்ளை இல்லாட்டி அப்படி சொன்னோம். இறந்தவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் பிள்ளை இல்லை ஆனால் சகோதரர்கள் இருக்கான்னு என்ன செய்யறது? அப்படின்னா தாய்க்கு 6/1 போகும். ஏனெனில் மற்றவர்கள் பங்கு பெறக்கூடியவர்கள் அப்படிங்கிறனால. ஓகே. அடுத்த வசனத்துக்கு வந்துட்டோம். அடுத்த வசனத்தில் என்ன சொன்னோம்? கணவன் மனைவியுடையது. அப்போ கணவன் இறந்துட்டார். கணவன் இருக்கிறார். கணவனுக்கான அதாவது ஆணுடைய இமேஜ் போட்டிருக்கோம். மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதில் 2 நிலை இருக்குது. ஒன்று மனைவிக்கு பிள்ளைகள் இல்லாத நிலை. மனைவிக்கு பிள்ளை இல்லாத நிலையில் மனைவி இறந்துட்டாங்கன்னா கணவன் பாதியை அடைஞ்சிக்குவார். பிள்ளைகள் இருந்தால் கணவன் கால்வாசி அடைவார். அடுத்து என்ன சொன்னோம்? கணவன் இறந்துட்டார், மனைவிக்கு இப்போ என்ன சொத்துன்னு பேசுகிறோம். அதே பேசும்போது கணவருக்கு பிள்ளை இல்லாட்டி அந்த மனைவிக்கு கால்வாசி கிடைக்கும். கணவனுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னா 1/8 தான் கிடைக்கும். 8/1 தான் கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். சரி, இதில் இன்னொரு குறிப்பு இருக்குது. மனைவிகள் பலர் இருந்தால் ஒரு கணவருக்கு இந்த பங்கு அனைத்து பெண்களுக்கும் சேர்த்து வழங்கப்படும். இப்போ கணவன்கிட்டேருந்து மனைவிக்கு போகக்கூடிய சொத்து இருக்குல்ல, ஒரு மனைவி இருந்தால் ஒருத்தி மட்டும் அனுப்பிப்பா. 2 பேர் இருந்தால் 2 பேருக்கு அதை ஷேர் தான் பண்ணிக்கணும். 3 பேர் இருந்தால் 3 பேர் அதுக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும். அந்த 3 பேர் இருந்தாலும் கணவனுக்கானவங்களாக இருந்தாங்க. அதே மாதிரி சொத்துல 3 பேருக்கு பங்கு சேர்ந்து தான் பகிர்ந்து தான் அளிக்கப்படும். சரி, ஓகே. கடைசி என்னது? சகோதரர்கள் சகோதரிகள். கலாலாவுடைய சட்டம் கடைசியாக பார்த்தோம்ல. கலாலா என்பது இறந்த நபருக்கு தந்தை மற்றும் பிள்ளைகள் இல்லாத நிலை. தந்தை, பாட்டன், பிள்ளை, பேரர்கள் இல்லாத நிலை. ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது அது 3ஆக நம்ம பிரித்தோம். என்ன? ஒரே ஒரு சகோதரர் மட்டும் இருக்கிறாருன்னா அவருக்கு 6/1 கிடைக்கும். ஒரே ஒரு சகோதரர் இருக்காருனாலும் அவளுக்கு 6/1 கிடைச்சிரும். சரிங்களா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கும் போது தான் ஆணுக்கு டபுளாக கொடுத்து பெண்ணுக்கு ஒன்றா கொடுப்போம். இங்கே ஒரே ஒரு சகோதரனாலும் 6/1, ஒரே ஒரு சகோதரினாலும் 6/1. 2 பேரோ 2க்கு மேற்பட்டவங்க இருந்தாங்கன்னா 3/1 அவங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துடணும். இதை நம்ம கடைசியாக பார்த்தது ஞாபகம் இருக்குல்ல? இன்ஷா அல்லாஹ். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதன் அடிப்படையில் கடைசியாக லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். யாரெல்லாம் சொத்து பெறுறாங்க? முதல்ல ஆண் பிள்ளைகள் பெறுறாங்க, 2வது பெண் பிள்ளை பெறுறாங்க, அடுத்து தந்தை பெறுறாங்க, அடுத்து தாய் பெறுறாங்க, அடுத்து கணவனுக்கு, அடுத்து மனைவிக்கு, அடுத்து சகோதரன், அடுத்து சகோதரி, அப்புறம் அடுத்து எக்ஸ்ட்ரா சகோதரிகள்லாம் இருந்தால் என்னங்கிறது 9 கேசஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த வசனத்தை படித்து அல்லது நம்ம சொன்ன அந்த கன்க்ளூஷன் வச்சு தான் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? மனசில் ஏற்றிக்கணும். கடைசியாக ஒரு குறிப்பை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இந்த அனைத்துமே வசியத், கடன், இதெல்லாம் விவகாரத்தை முடிச்சதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது, பங்கு வழங்கும் போது மற்ற வாரிசுகளுக்கு தீங்கு ஏற்பட்டுறக்கூடாது. அதை கேர்ஃபுல்லாக ஒருதலைபட்சமாகவோ பாரபட்சம் இல்லாமல் அல்லாஹ் சொன்னபடி முறைப்படி வழங்கணும். 3வது, இவை அல்லாஹ்வுடைய நேரடி கட்டளைகள். ஃபரீதத்து மினல்லாஹ், வசியத்து மினல்லாஹ். அதனால் இல்லை மாற்றம் செய்யக்கூடாது. பெரும் பாவத்துக்கானவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சரியா? சொத்தை பொறுத்த வரைக்கும், சொத்து விவகாரம் மீராஸ் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் படித்த உடனே எல்லாம் மைண்டில் உட்காந்துராது. கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் மைண்ட் செட் பண்ணி ஆண் பிள்ளைகளை எவ்வளோ சொன்னால், பெண் பிள்ளைகளை எவ்வளோ சொன்னால், கணவனுக்கு எவ்வளோ, மனைவிக்கு, ஆனால் ரொம்ப ஈஸி தான். தாய்க்கு எவ்வளோ, தந்தைக்கு எவ்வளோ, அந்த மனசில் ஏற்றிக்கிறீங்க. இந்த வசனத்தை வச்சு நீங்கள் முன் வைக்கலாம். இந்த நான் கடைசியாக கொடுத்த அந்த ஸ்லைட்ஸ் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கூட நீங்கள் பார்த்து நீங்கள் ரீகால் பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சரியான முறையில் பேணக்கூடியவர்களாக, இதை மக்களுக்கு மத்தியில் எத்தி வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தில் இஸ்லாமியர்கள் இதில் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறாங்க. இதை பேணுவதே இல்லை. இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய, குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய, குர்ஆனோடு நேருக்கு நேராக மோதக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் இதில் ஒரு இறையச்ச நிலையை நமக்கும் நமது சமூக மக்களுக்கும் தரணும். இதை எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். இதை நாம் சரியாக புரிந்து நாமும் வாழ்க்கையில் கடைபிடித்து நம் குடும்பங்களில், நம் ஊர் மக்களுக்கு மத்தியில் இது சரியாக கடைபிடிக்கப்படுவதற்கு நாம் சரியான முறையில் எத்தி வைக்கக்கூடிய நசீபை எல்லாம் நமக்கு தந்தல் புரிவானாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.